எழுத்தாளர் அம்பை எழுதிய பயணம் 25 அப்படிங்கிற சிறுகதையில் வரக்கூடிய ஒரு பெண் கதாபாத்திரம் பேசக்கூடிய ஒரு வசனம் இது. ஒருத்தனுக்கு எது தண்டனைன்னு தேர்வு செய்கிறது அவன் அடித்து மிதித்து நாசமாக்கின பெண்ணாக தான் இருக்க முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகி வரக்கூடிய இந்த காலச்சூழலில் இது எத்தனை உகந்த ஒரு வரியாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஒரு பெண்ணை திட்டுறாங்க, ஃபிசிக்கலாக ஒரு பெண் அப்யூஸ் பண்ணப்படுறா, வேர்பலாக பெண்கள் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. அப்யூஸ் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட வார்த்தைகளும் பெண்கள் சார்ந்ததாக இருக்குது. இப்படிப்பட்ட காலச்சூழலில் ஒரு பெண் அம்பை எழுதியிருக்காங்க. என்னென்னா, இவர்களுக்கான தண்டனை என்பது அந்த பெண்ணின் மனநிலையிலிருந்து அந்த பெண் கொடுப்பதாக இருக்கப்படணும்னு. சட்டப்பூர்வமான தண்டனைகள் வழங்கப்படுகிறது, உண்மைதான். ஆனால் அந்த சட்டப்பூர்வமாக வழங்கக்கூடிய தண்டனை என்பது அந்த வலியை, இழப்பை அல்லது துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணின் மனப்பான்மையிலிருந்து, அந்த பெண்ணின் உணர்வுகளை சார்ந்து அந்த தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னு அம்பை சொல்கிறாங்க. நான் அம்பையோடு ஒத்துப்போகிறேன். நீங்கள்? பயணம் 25 எனும் இந்த சிறுகதை இருப்பது இரு பைகளில் ஒரு வாழ்க்கை எனும் இந்த தொகுப்பில். இந்த கதையை எழுதியவர் அம்பை, நான் கதைக்காரன்.